உங்க அப்பாவும் அம்மா ஒண்ணா இல்லையா? இல்ல. ஏன்? மை மாம் ஹேட் an affair with someone else. ஸோ அது என் அப்பாக்கு ஒரு நாள் தெரிய வந்துச்சு. அதை என் அம்மா கிட்ட கேட்கும்போது என் அம்மா அவங்க கிட்ட ப்ராப்பரான பதில் சொல்லாம ஸ்ட்ரைட்டா டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. என் அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அவரோட எல்லா அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை என் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. இவ்வளோ இயர்ஸா உறவே இல்லாம இருந்தாங்க எங்களோட. ஆனா இப்போ என் அப்பா இறந்து 5 மாசம் கழிச்சு என் அப்பா இறந்தது தெரிஞ்சு இப்போ எனக்கு சொத்து வேணும், நான் தான் என் அப்பாக்கு மகன், எனக்கு தான் சொத்துல எல்லாமே வரணும் அப்படின்னு கேக்குறான். சொத்துல ஷேர் கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு அவங்களோட உறவு வச்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சீட்டானே நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்தியன் கவர்மெண்ட் லாஸ் படி ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல முன்னோர்களோட சொத்து வெறும் மகன்களுக்கு மட்டும் இல்ல மகளுங்களுக்கும். அதனால அதை ஒரு காரணமா வச்சு எஸ்பெஷலி பிரதர் டு சிஸ்டர் கேனாட் சே இதுல உனக்கு உரிமை இல்லைன்னு. ஒண்ணு, நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். அதாவது மன்னிக்கிறது அவங்க பண்ணதுக்கும் சரி, அவங்க அடுத்து பண்ண போறதுக்கும் சரி. ஏன்னா நீங்க உறவும் வேணும்னு கேட்டு அவங்க வேணான்ட்டாங்கன்னா be ready to forgive them. அது அப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு உங்களை மன்னிச்சு நீங்க உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு இதுல கொடுக்கணும் அப்படின்னு தோணும். இந்த உறவு இருக்குதோ இல்லையோ, எங்க அம்மாவும் அண்ணா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முழு மனசோட தான் கொடுக்கணும். அதாவது பல்ல கடிச்சுக்கிட்டு கையை அடி வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு there is no point in it. ஏன்னா அது கசப்பு தான் கடைசி வரைக்கும் இருக்கும். முழு மனசோட சந்தோஷமா மனசுல ஒரு நிம்மதியோட கொடுங்க. அப்படிதான் கொடுக்கறதும் நீங்க கொடுக்கணும். ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு காலன்னு கொடுத்தா that is not the right way of giving. இது பத்தின நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லீடிங் இருந்துச்சுன்னா கோ ஃபார்வர்ட் வித் இட். அப்படி இல்லைன்னா உங்க அப்பாவோட கடைசி ஆசைகளை நீங்க கனம் பண்ணி ஆகணும், என்ன ஆனாலும் சரி.